வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது உலக பொருளாதாரத்தையே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு நம்பர். இந்தியாவின் சமீபத்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, அதாவது ஜிடிபி வளர்ச்சி. அமெரிக்காவோட வர்த்தக போர் நெருக்கடிக்கு மத்தியில இந்தியா இந்த வளர்ச்சியை எப்படி எட்டியது? இந்த எண்கள் உண்மையிலே எதை காட்டுதுங்கிறத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். முதல் விஷயமே ஒரு பெரிய தலைப்புச் செய்தி மாதிரி இருக்கு. 2025 வருஷத்தோட இரண்டாவது காலாண்டு, அதாவது ஜூலை மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்திய பொருளாதாரம் 8.2% வளர்ந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான நம்பர். ராய்டர்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பொருளாதார நிபுணர்கள் கிட்ட கருத்து கணிப்பு நடத்தினப்போ அதிகபட்சமா 7.4% வளர்ச்சி இருக்கும் தான் கணிச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா 7.4% என்பதே ஒரு சூப்பரான வளர்ச்சி தான். ஆனா 8.2% என்பது எல்லா கணிப்புகளையும் தவிடுபொடியாக்கிடுச்சு. இது எவ்வளவு பெரிய பாய்ச்சல்னு புரியணும்னா, போன வருஷம் இதே காலாண்டுல நம்ம வளர்ச்சி வெறும் 5.4% தான். ஒரே வருஷத்துல 5.4%ல இருந்து 8.2%க்கு போறது சாதாரண விஷயம் இல்ல. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் இந்த வளர்ச்சி எப்போ வந்திருக்குங்கிறது தான். அமெரிக்கா இந்திய பொருட்கள் மேல 50% இறக்குமதி வரிய போட்டதுக்கு பிறகு இந்த வளர்ச்சி வந்திருக்கு. அந்த வரிகளோட நோக்கமே இந்திய பொருளாதாரத்தோட வேகத்தை குறைக்கணும், இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணுங்கிறது தான். ஆனா நடந்ததோ தலைகீழா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல அமெரிக்காவோட இந்த 50% வரி விதிப்போட முழு பாரத்தையும் சுமக்கிற ஒரே பெரிய பொருளாதாரம் இந்தியா தான். பிரேசில் மேலேயும் இதே மாதிரி வரிகள் இருந்துச்சு. ஆனா அங்க பணவீக்கம் தாறுமாறா ஏறினதால அமெரிக்காவே அந்த வரிகளை குறைச்சிக்கிட்டாங்க. ஆனா இந்தியா இந்த அழுத்தத்தை தாங்கிக்கிட்டு இந்த நம்பரை கொடுத்திருக்கு. இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பொதுவா ஒரு வருஷத்தோட முதல் காலாண்டுல, அதாவது ஏப்ரல் ஜூன்ல பொருளாதாரம் வேகமா இருக்கும். அப்புறம் போக போக வேகம் கொஞ்சம் குறையும். நம்ம முதல் காலாண்டு வளர்ச்சி 7.4%. ஆனா இப்போ இரண்டாவது காலாண்டுல பொருளாதாரம் இன்னும் வேகம் எடுத்து 8.2%க்கு போயிருக்கு. அதுவும் அமெரிக்காவோட வரிகள் முழுசா அமலுக்கு வந்த பிறகு. இது எப்படி சாத்தியம்? இதுதான் பொருளாதார நிபுணர்களையே குழப்பின விஷயம். நீங்க சொல்றது கரெக்ட். பல சர்வதேச பத்திரிகைகள் ட்ரம்ப் வரிகளோட உண்மையான பாதிப்பு இனிமேதான் தெரிய வரும், இந்தியாவின் வளர்ச்சி தடுமாறும்னு கட்டுரை எழுதினாங்க. அந்த வரி விதிப்பு ஏற்படுத்தின பாதிப்பையும் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு மேல வளர்ந்திருக்குன்னா இந்திய பொருளாதாரத்தோட உள்கட்டமைப்பு எவ்வளவு வலுவா இருக்கு, அதுக்கு எதையும் தாங்குற சக்தி எவ்வளவு இருக்குங்கிறது இது அப்பட்டமா காட்டுது. இது வெறும் உள்நாட்டு நுகர்வை மட்டும் சார்ந்து வர வளர்ச்சி இல்ல. சரி, அமெரிக்காவின் அழுத்தத்தையே தாண்டி இந்த வளர்ச்சி சாத்தியமாகிருக்கு என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா இந்த எண்களை பார்க்கும்போது சிலருடைய மனசுல ஒரு கேள்வி எழும். இந்த நம்பர்களை நம்பலாமான்னு கேட்பாங்க. குறிப்பா சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF இந்தியாவுக்கு கொடுத்த அந்த C கிரேட வச்சு பேசுறாங்க. அது உண்மையிலே இந்த 8.2% வளர்ச்சிய கேள்விக்குள்ள ஆக்கலா? நான் அந்த IMF அறிக்கையை படிச்சேன். இந்த C கிரேடுங்கிற வார்த்தையை கேட்டதும் நம்ம புள்ளி விவரங்கள்ல ஏதோ கோளாறு, இது ஒரு பொய்யான வளர்ச்சின்னு ஒரு தப்பான கருத்து பரவுது. அது உண்மையே இல்ல. இந்த C கிரேட் டேட்டாவோட நம்பகத்தன்மையை பத்தினது கிடையாது. அது டேட்டாவை கணக்கிடுற முறை, அதாவது மெத்தடாலஜி பத்தின ஒரு தொழில்நுட்ப குறிப்பு. இந்தியா தன்னோட பொருளாதார கணக்கீடுகளுக்கு இன்னும் 2011-12 வருஷத்தை தான் அடிப்படை ஆண்டா பயன்படுத்துது. இந்த 13-14 வருஷத்துல இந்திய பொருளாதாரம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆன்லைன் வர்த்தகம், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னு பல புதிய துறைகள் வந்திருக்கு. இதையெல்லாம் கணக்குல எடுத்தா இன்னும் துல்லியமான சித்திரம் கிடைக்கும்னு தான் IMF சொல்லுது. இது ஒரு பரிந்துரை தானே தவிர குற்றச்சாட்டு இல்ல. நீங்க சொல்றது தொழில்நுட்ப ரீதியா சரிதான். ஆனா ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளரோட பார்வையில C என்பது C தானே. A கிரேடு B கிரேடு இருக்கிற நாடுகளை விட்டுட்டு C கிரேடு இருக்கிற நாட்டுல எதுக்கு முதலீடு செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்களா? ஆசியாவில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளுக்கும் IMF இந்த C அல்லது D கிரேடு தான் கொடுக்குது. உதாரணத்துக்கு இந்தியாவோட எப்பவும் ஒப்பிடப்படுற சீனாவுக்கும் இதே C கிரேடு தான். இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்தோட நிதி புள்ளி விவரங்கள் மாதிரி சில உட்பிரிவுகள்ல சீனாவுக்கு C கிரேடும் இந்தியாவுக்கு B கிரேடும் கொடுத்திருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, சில விஷயங்கள்ல நம்ம டேட்டா சீனாவோட வெளிப்படைத்தன்மையா இருக்குன்னு IMF கருதுது. அப்போ இந்த அடிப்படை ஆண்டு பிரச்சனையை சரி செய்ய அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா, இல்ல அப்படியே விட்டுட்டாங்களா? இல்ல IMF அறிக்கையிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் இந்த அடிப்படை ஆண்ட மாத்திர வேலையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருக்கு. அந்த வேலைகள் முடியும் தருவாயில இருக்கு. மிக சீக்கிரமாவே ஒரு புதிய மேம்படுத்தப்பட்ட அடிப்படை ஆண்டோட புள்ளி விவரங்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்போது
இந்த சி கிரேடு பி கிரேடா மாறுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த சி கிரேட ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்க தேவையில்லை. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது ஜூலை செப்டம்பர் காலாண்டு பத்தி. அரசாங்கம் அறிவிச்ச ஜிஎஸ்டி வரி குறிப்புகளோட முழு பலனும் இந்த 8.2% கணக்குல இன்னும் சேரல. அதோட தாக்கம் இனிமேல தான், அதாவது அக்டோபர் டிசம்பர் காலாண்டுல தான் தெரியும். அந்த அக்டோபர் டிசம்பர் காலாண்டுல தான் தீபாவளி, தசரா மாதிரியான பெரிய பண்டிகைகளும் வருது. அப்போ மக்கள் இயல்பாவே அதிகமா செலவு செய்வாங்க. சரிதான். இது ரெண்டும் சேரும்போது 3வது காலாண்டோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. இந்த 8.2% நம்பரை பார்த்து ஆச்சரியப்பட்ட உலகமே அடுத்த நம்பர் என்னவா இருக்குன்னு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு.